அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூரில் அதிமுக தரப்பில் உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கள்ளச்சாராய வலி 62ஆக இருக்கும்போது கள்ளச்சாராய வழக்கில் ஆளும் கட்சியினருக்கு தொடர்பு இருப்பதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் காண்டிபன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். காண்டிபன், இது தொடர்பான முழு விவரங்கள். கள்ளக்குறிச்சியில் 62 பேர் விஷச்சாராயம் அருந்தி பலியான சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை கேட்டு காலையில இந்த உண்ணாவிரத போராட்டம் அதிமுக தலைமையில் துவங்கப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 6 மணி நேரம் இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலை 5 மணிக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய அந்த காட்சிகளை பாருங்க. தொடர்ந்து இந்த பகுதியில காவல்துறையோட பல்வேறு நிபந்தனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுதான் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு நேற்று இரவு அனுமதி கொடுக்கப்பட்டது. குறிப்பாக இந்த இடத்தில் மேடை அமைத்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தக்கூடாது என்கிற ஒரு காரணத்தினால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் சாதாரண இருக்கையில் அமர்ந்துதான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னாக்கா, இந்த 62 பேர் கள்ளக்குறிச்சியில விசச்சாராயம் அறிந்திருக்கக்கூடிய வழக்குல பாத்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கு இதுல தொடர்பு இருக்கு. அந்த 62 பேர் பலிக்கு பின்னணியில ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்பு இருக்கக்கூடிய விஷயமாக குற்றச்சாட்டு அதிமுக தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழக சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரித்தால் உண்மை குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதிமுக தரப்புல தொடர்ந்து குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. ஏனென்றால் மாநில காவல்துறை, மாநில போலீஸ், மாநில அரசு ஏற்கனவே இந்த வழக்கை விசாரிக்க சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாற்றி அமைத்திருந்தார்கள். அந்த வழக்கை விசாரிக்கும் பட்சத்தில் உண்மை எதுவும் தெரியாது, உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை குற்றச்சாட்டை வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க. கடந்த ஆண்டு இதே போன்று மதுராந்தகம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் இந்த விஷச்சாராயத்தை குடித்து உயிரிழந்தவர்கள் 23 பேர். இந்த 23 பேர் தொடர்பான வழக்கு என்ன ஆனது, அதுல அந்த வழக்குல விசாரணை செய்யப்பட்ட குற்றவாளிகள் என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் சிபிசிஐடி அந்த மதுராந்தகம் வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடி தான் விசாரணை மேற்கொண்டது. அந்த மதுராந்தக கள்ளச்சாராய வழக்குல குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக தரப்புல வைக்கப்படுகிறது. அதனால இந்த வழக்கை எந்த காரணத்தை கொண்டும் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி போலீசார் விசாரித்தால் உண்மை தெரியாது. ஆகையால் இதை சிபிஐ மட்டுமே விசாரணை செய்ய வேண்டும். சிபிஐ விசாரணை செய்தால் மட்டும் தான் ஆளும் கட்சியுடைய பின்புலமாக இருந்து செயல்பட்டு இந்த விஷச்சாராயத்தை காட்டியவர்கள் யார், இந்த பலிக்கு காரணமானவர்கள் யார் என்பது தெரிய வரும் என்று அதிமுக தொடர்ந்து வலியுறுத்தி இன்று உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காலை 8-9 மணிக்கு துவங்கிய இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து 6 மணி நேரத்தை தாண்டியும் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. மாலை 5 மணிக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ந்து இந்த பகுதியில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கண்டன உரையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் குறித்த நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தின் அடிப்படையில் இங்கு கண்டன உரையானது ஆற்றப்பட்டு வருகிறது. இன்னும் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கு கண்டன உரையை ஆற்றிருக்கிறது. இறுதியாக அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தனது இறுதி கண்டன உரையை ஆற்றுவதற்கு 5 மணி ஆகும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல பேர் ஜடாவத், எது நடந்தாலும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.